ஜார்ஜ் முல்லர் பற்றி பேச போகிறேன். அவர் 1875 ஜெர்மனியில் உள்ள ஹால்பர்சட் என்னும் இடத்தில் பிறந்தார். இவரின் ஆரம்ப வாழ்க்கை துன்பகரமாக இருந்தது. ஆனால் இவர் சிறு வயதிலேயே தந்தையார் பணத்தை ஊதாரியாக செலவழித்து வந்தார். தந்தையாருடைய பணத்தை 16 வயதில் இளம் பெண்களின் பின் அலைந்து திரிவது, திருட்டு என்பது இவருடைய வாழ்க்கையாக இருந்தது. இவரின் தந்தை இறையியல் படிப்பிற்காக சேர்த்திருந்தும் தேவனை பற்றியும் இரட்சிப்பை பற்றியும் தெரியாமல் இருந்தார். பாவத்தை அவர் மேற்கொள்வது எப்படி என்று பாவம்தான் அவரை மேற்கொண்டது. அவர் பாவத்தை மேற்கொள்ளலை, பாவம் அவரை மேற்கொண்டது. அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டது. அவர் ஒரு நண்பர் மூலமாக, பீட்டருங்கிற நண்பர் மூலமாக அவர் வீட்டுக்கு போனப்போ அவர் ஒரு ஜெப கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அவரோடு சேர்ந்து அங்கே போனப்போ தான் அங்கே பாடல், ஜெபம், ஆராதனை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் மனம் மாற ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் மனிதனாய் வாழத் தொடங்கினார். பாவத்திற்காக ஓடிய கால்கள் ஊழியத்திற்காக ஓட ஆரம்பித்தது. லண்டனில் உள்ள கிறிஸ்டல் என்ற பகுதிக்கு போதகராக பயணித்தார். அங்கு அநேக சிறு பிள்ளைகள் அனாதையாக தெருவில் விடப்பட்டார்கள். உணவில்லாமல் கிழிஞ்ச ஆடையோடையும் நிமோனியாவால் பாதிக்கப்படுறவும் அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் மரித்தும் போனார்களாம். சில குழந்தைகள் பசியினால் திருட ஆரம்பித்தார்களாம். இவர் அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப மனசு இதாகிருச்சு. அப்போ தான் நினச்சார், இந்த குழந்தைகளெல்லாம் நம்ம பராமரிக்கணும், ஒரு வாடகை வீடு எடுத்து அதில் அந்த குழந்தைகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணார். அப்போது இவர்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. ஆனால் யார்கிட்டையும் உதவியும் கேட்கக்கூடாதுங்கிற முடிவெடுத்து அவர் கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட முடிவை எடுத்துக்குவார், அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அவர் கூட விசுவாசமாக அவர் மேலே இருந்தார். அவர் வாழ்க்கையில் அப்புறம் நிறைய தகவல் இந்த மாதிரி ஒரு ரூம் எடுத்தார். அந்த ரூமில் ஒரு 300 பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு அதுகளை ஜெபிக்க சொல்கிறது, அதுகள் கூட இருந்தார். இவரும் ஜெபிச்சுட்டு இருந்தார். அப்போ சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அப்போ எல்லாத்தையும் காலையில் 8 மணிக்கு வாங்க, எல்லோரும் ஜெபிக்கலாம் வாங்கன்னு காலையில் கூப்பிட்டாரு. சாப்பாட்டை அரைக்கி வர சொன்னார். ஜெபிச்சுட்டு சாப்பிட்லான்னு கூப்பிட்டாரு. அப்போ அவங்க எல்லோரும் உள்ளே உட்காந்தாங்க, சாப்பாட்டு அறையில் உட்காந்தாங்க. ஆனால் வெறும் தட்டுக்கு தான் வச்சுருந்தது, சாப்பாடு இல்லை. அப்போ தான் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எல்லோரும் ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது இவர் மாத்திரம் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த ஆகாரத்தை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபம் பண்ணார். அப்போ எல்லோரும் என்ன சாப்பாடே இல்லை, சாப்பாடு கொடுத்ததாக ஆசீர்வதிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பிள்ளைகள்லாம் நினச்சாங்க. அப்போ தான் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பேக்கரி கடையில் ரொட்டி கடையில் அவர் ஒருத்தர் கதவை தட்டினார். கதவை தட்டும்போது என்னன்னு போய் கதவை திறந்தப்போ இந்த மாதிரி நைட்டு என் கனவில் இந்த இல்லத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாதிரி சொன்னார், ரொட்டி கொடுக்க மாதிரி சொன்னார், எனக்கு மனதில் பேசினார் அப்படின்னு சொன்னோடனே அந்த நிறைய ரொட்டி கொண்டு அவங்ககிட்ட கொடுத்தோடனே, பார்த்தீங்களா பிள்ளைகளா, நம்ம தட்டு வெறுந்தட்டாக தான் இருந்துச்சு, இப்போ பற்றிய சாப்பாடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சரி எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கதவை தட்டப்பட சத்தம் கேட்டோடனே அங்கே ஒரு பால்காரர் நின்றுட்டு இருந்தார். அவர் என்னுடைய பால் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் பாலை கொண்டு போகிறதுக்கு டைம் ஆயிரும், கொண்டு போனாலும் கெட்டு போயிடும், அதனால் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அப்போ பார்த்திங்களா, ஆண்டவரோட நம்பிக்கையாக இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிச்சார். அப்புறம் இப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பிள்ளைகள் விளையாடுறதுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இடமில்லை. அப்புறம் வாடகை வீட்டில் இருந்ததுனால அவருக்கு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் தொந்தரவு பண்ணாங்க. அதனால் இவர் ஒரு முடிவு எடுத்தார், எப்போ பெரிய வீடாக எடுக்கணும், ஒரு 2000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு வீடு எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம காசே போடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு அப்புறம் ஒரு இடம் கிடச்சிது. இவருக்கு இடம் கிடச்சோடனே அந்த இடத்துல ஒரு 2000 பிள்ளைகளுக்கு போதுமான இடம் கிடச்ச உடனேயும் அந்த இடம் அவங்களோட இதில் $1.5 மில்லியன். ஆனால் நம்ம நாணயத்தின் பிரகாரம் $7,50,00,000.
முல்லர் வந்து ஒரு பைசா கூட இல்லை அவர்கிட்ட. ஆனாலும் அந்த இடம் கிடச்சிது அவருக்கு. கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. தேவனால் கூடும், நம்மனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் எல்லாம் வச்சு 150 வருடத்திற்கு முன்னே அதனோட தொகை அந்த அளவு இருந்தது. அப்புறம் 10,000 குழந்தைகளை, அநாத குழந்தைகளை அவருக்கு தகப்பனாகவே வாழ்ந்தார். தனது 70 வயதில் 2 லட்சம் மைல்களுக்கு அப்பால் போய் மக்களுக்காக ஊழியம் செய்தார். முழங்கால்லையே போவார், முழங்கால் நின்னே ஜெபிச்சார், முழங்கால்லையே போயிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றவங்களுக்காக வாழும் வாழ்க்கை வாழ்ந்தார். நாமும் அப்படியே வாழ்வோம், அவரோடையே வாழ்வோம். காட் பிளஸ் யூ.